Hi guys, welcome back to Tamil Live Raj. இந்த பூர்ணிமா ரவி வந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய சோஷியல் மீடியா அந்த மாதிரி நியூஸ் வந்ததுக்கப்புறம் பிரதீப்போட ட்வீட் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. நிறைய பேர் அதோட கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி வந்து பூர்ணிமாவை தான் மென்ஷன் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பிரதீப் ஆண்டனி அதுக்கு 2 ட்வீட் வேற கொடுத்துருக்காரு. அம்மா உண்மையிலே என்னதான் நடந்துச்சு, பிரதீப் ஆண்டனி என்னதான் சொல்ல வராரு, உண்மையிலே பூர்ணிமாவை தான் கலாய்க்கிறாரா, பார்க்கலாமா? ஹாய், தமிழ் லைவ் ராஜ். வெல், ரொம்ப சின்ன விஷயம் தாங்க. ஆக்சுவலாக வந்து பராசக்தி படத்தில் இவர் சிவாஜி கணேசன் நடித்த அந்த ஒரு பாட்டு, காசு காரியத்தில் கண்மையடா தாண்டவ கோணே அப்படிங்கிற அந்த ஒரு பாடலை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இதில் போட்டுட்டு பைப்பையாய் பொன் கொண்டோர் பொய் பொய்யாய் சொன்னாலும் மெய்மையாய் ஆகுதடி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக்ஸை மேலே வந்து எழுதியிருந்தார். அதாவது காசு இருக்கிறவன் என்னதான் போய் சொன்னாலும் அது உண்மையாயிடும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது. பட் அந்த லிரிக்ஸில் வந்து அந்த அந்த ஒரு போட்ட அந்த வீடியோ கிளிப்பில் பணப்பெட்டி மீது கண்வையடா தாண்டவ கோணை, கட்டி பிடித்து அழுதாலும் தாண்டவ கோணை, பணப்பெட்டியின் மீது கை வையடா தாண்டவ கோணைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த லிரிக்ஸை கேட்ட நிறையா பேர் ஏங்க இது கண்டிப்பாக பூர்ணிமாவை தாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ரூமர்ஸ் பரவிட்டு இருந்தது இல்லையா, இவன் அது உண்மையாக போயாங்கிறது இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். மேபி உண்மையாக கூட இருக்கலாம். ஃபாத்திமா சொன்னாங்க, வேர்ல்டு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஃபாத்திமா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை டேக் பண்ணி நீங்கள் இவங்களாம் சொல்லிட்டீங்க எனக்கு புரிஞ்சிருச்சு, ரெட் கார்டு கொடுத்தவங்களாம் வெளில போயிட்டாங்கன்னு அப்படின்னு பிரதீப்போட ஃபேன்ஸ் சொல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் பூர்ணிமாவோட ஃபேன்ஸ் கதற இப்படி அவருடைய கமெண்ட் பாக்ஸ் பயங்கர கலவரமாக போயிட்டு இருந்தது. இதுக்கு இடையில இன்னொரு ட்வீட்டையும் போட்டார். அது ஒரு கொஞ்சம் டீசெண்டாக வந்து உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அடுத்த ட்வீட்டில் பூர்ணிமாவோட அம்மா அப்பாவுக்கு கொடுத்த வாக்கோட காரணத்தினால தான் நான் இன்னும் அமைதியாக இருக்கேன், என்னை போட்டு நோண்டாதீங்க, காசுக்காக மாறி கூலிக்காக மாறிக்கலாம் என்னை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்காதீங்க, ஸோ இதுக்கு மேலே எதுவும் பண்ணாதீங்க, நான் பண்ண தெரியாமல் ஆக்சுவலாக சிம்பிளாக அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா பண்ண தெரியாமல் இல்லை பண்ணக்கூடாதுன்றீங்க, என் வாயை கிளறாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. இந்த ட்வீட்டோட பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த கான்வர்சேஷனையும் முடிச்சிருந்தாரு. இது சத்தியமாக பூர்ணிமா பற்றி சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறது அவரே சொன்னாதான் தெரியும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பூர்ணிமா பற்றி சொன்னார் அப்படிங்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தோணலை. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் பார்த்ததுக்கு. இன்னொரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வீடியோ உங்கள் ராஜ்.